தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க. அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? அரசியலுக்கும் சினிமாக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி அனில் குஞ்சு விஜய் மதுரை மாநாட்டுல பாஜக மேல ஒரு பொய் பரப்புரை வச்சுக்கிட்டு இருக்கான். 800 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கணும்னு கேட்கிறான். மோடி அவர்கள் 2014 பதவி இருக்கிறாரு பாரத பிரதமராக. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் ஒரு தமிழக மீனவன் கூட இலங்கை கடற்படையினால சுட்டுக் கொல்லப்பட கிடையாது. அதுதான் மோடி அவர்கள் தமிழர்களுக்காக செய்த சாதனை. ஆனா இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ் 2014க்கு முன்னாடி. அப்ப மட்டும் 900க்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அது ரெக்கார்டுகள் எவிடன்ஸ் இல்லாம இந்த தற்கொலை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு தாரவாக்கப்பட்டது. பாஜக ஆட்சியில கச்சத்தீவு தாரவாக்க கிடையாது. நீ இந்த கேள்வி மயிரெல்லாம் எங்க போய் கேட்கணும்னா காங்கிரஸை பார்த்து கேட்கணும், திமுகவை பார்த்து கேட்கணும், பாஜக பார்த்து கேட்க கூடாது. பாஜக தமிழக மீனவர்களுக்காக நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மீனவர்கள் ஓட்டுக்காக பொய் சொல்லக்கூடாது. தற்கொலை அனில் குஞ்சு விஜய்க்கு இந்த வீடியோ வாயிலா கேட்டுக்கிறேன். அது மட்டும் தான் சொன்னாரான்னு கேட்டா கிடையாது. பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கு, அதனால எங்களோட கொள்கை எதிரி பாஜக இந்த தற்கொலை சொல்றான். பாஜக குஜராத்ல மட்டும் 30 ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு. இந்தியாவில தொடர்ச்சியா 12 ஆண்டுகள் ஆட்சியில இருக்கு. குஜராத்ல இப்ப வரைக்கும் இஸ்லாமியர்களோட சதவீதம் முன்ன இருந்ததை விட அதிகரிச்சிருக்கு இப்போ. அது மட்டும் இல்லாம இந்திய அளவிலும் பார்த்தாலும் இஸ்லாமியர்களோட சதவீதம் இந்துக்களை விட இந்திய அளவில் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக என்ன செயல்பட்டதுன்னு உன்னால ரெக்கார்டிக்கலாம் எவிடன்ஸோட காட்ட முடியுமா? போற போக்கில கத்திப்படத்துல வர டைலாக் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவனோட மாநாட்டுல இவனோட தொண்டர்கள் இவனை வந்து பாத்திரக்கூடாதுன்றதுக்காக கம்பில கிரீஸ் போட்டு வைக்கிறானுங்க. அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய விஜய் பாஜக பார்த்து விமர்சனம் பண்ணலாமா? கூடாதுதானே. இவன் சொல்றான் பாஜகவும் திமுகவும் கள்ளத்தொடர்பு இருக்குன்றான். பதிலுக்கு திருசாவும் விஜயும் கள்ளத்தொடர்பு இருக்காங்கன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அதே அளவுக்கு தான் இருக்குது விஜய் சொல்றது. நீனா திமுகவை பார்த்து கேள்வி கேட்கணும். சும்மா பேரளவுக்கு ஸ்டாலின் அங்கிள் 4 மட்டும் கேள்வி கேட்டிருக்காரு. திமுகவோட பி டீம் தான் விஜய். 2026ல திமுக ஜெயிக்கின்றதுக்காக தான் விஜய் செயல்பட்டு இருக்காரு. இதுதான் நிதர்சனமான உண்மை.